ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இந்த மந்திரம் ஒலிக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இவர் இருப்பார். அவர் தான் நம்மளுடைய பக்த ஆஞ்சநேயர், பக்த ஹனுமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெத்தலை மாலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க, கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஒரு அனுமன் கோவிலை தரிசிக்கிறதுக்காக. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பானஸ்வாடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில். ரொம்பவே விசேஷமாக சொல்கிறாங்க. இந்த கோயிலை வேண்டுதலோடு வந்தால் உடனே நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த கோவில். இங்கே வந்து அந்த கற்சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ராமர், சீதா, லக்ஷ்மணர் அவங்களோடது. சுற்றி பிரகாரத்தில் பல தெய்வங்களுக்கு சின்ன சின்ன சிலைகள் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து மகாலட்சுமி. அலங்காரம் ரொம்பவே நல்லா இருந்தது. கொடிமரத்தை வணங்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னாக்கா ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா அலங்காரம் கண்ணு கோடி வேணுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவருடைய முகத்தில் ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அமைதி, ஆழ்ந்த அமைதியோட ஒரு ஆனந்தம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு கண்ணு கோடி கோடி வேணும். இங்கே வேண்டுதல் வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இவருக்கு வடமாலை சாத்துறாங்க. வடமாலை சாத்திக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாக்கா ரொம்பவே சிறப்பாக நடத்தி கொடுக்குறாருன்றது அங்கே நான் நிறைய பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பேர் வேண்டுதலை முடிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலுமே வந்து அவ்வளோ ரஷ் இருக்குது. அந்த 2 நாள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசாதமே வந்து உட்கார வச்சுட்டு போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளவே சுற்றி வர பிரகாரத்தில் பின்னாடி சிவனுக்குமே ஒரு தனி சந்நிதி இருக்குது. அலங்காரம் நீங்களே பார்க்குறீங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைவ வைணவத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்லான்ட்டு சரின்னு உள்ளே போயிட்டு உக்காந்தோம். அங்கே வந்து முத்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராகி களி, அதை தான் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அது பிரசாதமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே போடுறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வரணும் அப்படிங்கிறது என்னோடய சின்ன வேண்டுதல் ஆஞ்சநேயர்கிட்ட நான் வைக்கிறேன். பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா வெளியில் இந்த மாதிரி நிறைய மாலை எல்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தாக்கா சாக்லேட்டு மஞ்சள் கிழங்குல இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வெட்டி வேறு பார்த்துருக்கேன், காசில் கூட பார்த்துருக்கேன். ஆனால் சந்தன பில்லையில் இந்த மாதிரி மஞ்சள் கிழங்குலலாம் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரேட் சொல்லியிருந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம பாஸ்மதி அரிசி இருக்குது இல்லைங்களா, அதில் பொரி பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து பண்ணி கொண்டு வராங்க. லேடிஸ் நிறைய பேர் இதை வந்து வச்சுருந்தாங்க. ராகியில், அதாவது கேழ்வரகில் பண்ணியிருந்தாங்க. ஜவ்வரிசியில் வந்து பொரி பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட். எல்லாருமே சொன்னாங்க, வீட்டில் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ராமர், சீதா, லக்ஷ்மணர் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்த்துட்டு வந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராமமூர்த்தி நகர் தாண்டி இந்த கோயில் வருது, பானஸ்வாடி. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னாக்கா இதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கனவு மெய்ப்பட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்.